ஹாய் காய்ஸ், வெல்கம் டு என்ன பேசலாம் சேனல். வளர்ந்தவர் நாடாக இருக்கட்டும், ஏழைய நாடாக இருக்கட்டுமே, எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வீடற்ற, அதாவது ஹோம்லெஸ் பாப்புலேஷன், வீடற்ற மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பயுமே இருக்கும். உலகத்தில் இருக்க நாடுகளில் டாப் 5 சிட்டிஸில் எந்தெந்த சிட்டிஸ்லாம் ஹோம்லெஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது என்ற ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சோஷியல் வியூவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரஷ்யா இருக்க மாஸ்கோ சிட்டியில் கிட்டத்தட்ட 12 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. இதில் வீடு இல்லாமல் இருக்கிற மக்கள் மட்டுமே அந்த சிட்டியில் 58,000 பேர் இருக்காங்க. ரஷ்யாவிலேயே மாஸ்கோ சிட்டியில் மட்டும்தான் அதிகமான மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பெரிய சிட்டி. இதில் மட்டுமே 50,000 பேர்கிட்ட தெருக்களில் வாழ்கிறாங்க. ரஷ்யாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3.5% மக்கள் வீடு இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யாவில் கொடூரமான குளிர்கால மாதத்தில் மட்டுமே வீடு இல்லாமல் இருக்கவங்க பல பேர் இறந்து போகிறாங்க. தங்குறதுக்கு போதுமான இடவசதி இல்லாத மக்கள் இந்த குளிரை தாங்க முடியாமல் பல பேர் இறந்து போகிறதாகவும் இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் செகண்டரி இருக்கிறது யூஎஸ்ஏல இருக்க கலிஃபோர்னியா. உலகின் 4வது வீடற்ற நகரம் கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற சிட்டியில் மட்டுமே 4 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நகரத்தில் மட்டுமே 58,000 பேர்கிட்ட சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்காங்க. இந்த சிட்டியில் இருக்கிற வீடற்ற மக்கள் தொகையானது கடந்த 6 ஆண்டுகளில் 75% அதிகரிச்சிருக்கு. இந்த சிக்கலை கட்டுப்படுத்த பலவிதமான முயற்சிகள் நடந்துள்ளன. இருந்தாலும் இன்னும் பெரும்பான்மையான மக்கள் வீதிகளில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் 3rd இருக்கிறது இந்தியாவில் இருக்க மும்பை என்ற சிட்டி. மும்பையில் மட்டுமே 20 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. இதில் வீடற்ற மக்கள் தொகை மட்டுமே 60,000 கிட்ட இருக்கு. உலகில் 3வது மிக வீடற்ற நகரமாக மும்பை இருக்கு. இவங்களில் பெரும்பாலும் குழந்தைகள் தான். இந்தியாவில் இருக்கின்ற வீடற்ற மக்கள் தொகை 2001 இருந்து 2011 ஆண்டுகளுக்கு நடுவில் 20% கிட்ட அதிகரிச்சிருக்கு. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் நடத்தின ஒரு ஆய்வில் மும்பையில் பாதுகாப்பற்ற தெருக்களில் அலைஞ்சு திரிஞ்ச 37,509 குழந்தைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்காங்க. TISS நடத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 70% தெரு குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் 30% பெண்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகளுக்கு முறையான சாப்பாடு இல்லாத காரணத்தினால ஊட்டச்சத்து குறைபாடும் அவங்க போதைக்கு அடிமையான பழக்கமும் அதிகமாயிட்டே வருது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் செகண்ட் இருக்கிறது நியூயார்க். என்னதான் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்னு பாட்டு வந்தால் கூட அங்கே நிறைய பேர் இன்னும் தெருக்களில் தான் உறங்கிட்டு இருக்காங்க. இந்த சிட்டியில் மட்டுமே 8.5 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற 2வது வீடற்ற நகரம் நியூயார்க். இங்கே நீங்கள் வாழணுன்னா அதிகமாக சம்பாதிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாழணுன்னா அந்த வாழ்க்கை செலவுகள் மிக விலை உயர்ந்தவை. இதனால் மக்களுக்கு இந்த பகுதியில் மலிவான வீடுகள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கின்ற ஏராளமான மக்கள் மனநோய் அல்லது பிற கடுமையான உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நியூயார்க் நகரத்தில் வசிக்கின்ற வீடற்றவங்களில் சுமார் 58% பேர் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், 31% பேர் லத்தீன், 7% பேர் வெள்ளையர்கள், 1%க்கும் குறைவானவர்கள் ஆசிய அமெரிக்கர்கள், 3% பேர் அறியப்படாத இனத்தை சார்ந்தவர்கள். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரத்தில் வீடு இல்லாமல் அந்த தெருக்களில் வசிச்சுட்டு வராங்க. நம்ம லிஸ்ட்டில் டாப் 1 இருக்கிறது பிலிப்பைன்ஸில் இருக்க மணிலா. உலகில் மிகவும் வீடற்ற நகரம் மணிலா. இங்கே மட்டுமே 3.1 மில்லியன் மக்கள் இருக்காங்க. இவர்களில் 70,000 குழந்தைகள். ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில் 1/4 பகுதியினர் ரொம்ப ஏழ்மையில் வாடுற மக்களாக தான் இருக்காங்க. அதுவும் வீடற்றவங்களாக தான் இருக்காங்க. இந்த சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கே வாழ்கிற வீடற்றவர்களுடைய வறுமையும் பசியில் வாடுகின்ற வீடற்ற குழந்தைகளும். இந்தியா ஒரு பர்டிகுலர் நாட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதில் ஹோம்லெஸ் பாப்புலேஷன் மட்டும் இல்லை, இதில் நிறைய ப்ராப்ளங்கள் இன்னும் இருக்குது. ஸோ போக போக நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக பார்ப்போம். அது வரைக்கும் stay safe, stay home.